I am Lakshmi. Welcome to my channel. பன்னீர் நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் சாப்பிட்ற நன்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பன்னீரில் வந்து அதிக ஜிங்க் உள்ளது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது, சளி காய்ச்சல் மற்றும் தொற்று போன்ற நோய்கள் அபாயத்தை குறைக்க செய்கிறது, புரதம் அதிகம் உள்ளது, அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனால் அடிக்கடி பன்னீர் சாப்பிட்டு வந்தால் உடலில் ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது, மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, மன அழுத்தம் பதட்டம் குறைக்க உதவுகிறது, எலும்புகளுக்கும் பற்களுக்கும் தேவையான கால்சியம் அதிகம் உள்ளது. பன்னீர் நூடுல்ஸ். பன்னீர் நூடுல்ஸ் செய்யறதுக்கா 200 கிராம் பிளைன் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். கொதிக்கிற தண்ணியில ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஸோ அரை பதத்துக்கு வெந்தா போதும். வெந்துருச்சு, அடிக்கட்டி எடுத்துடலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒன்னோட ஒன்னா ஒட்டாம இருக்க நூடுல்ஸ் நல்லா கிளறி ஆற விட்டுடலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்துடலாம். பேன்ல எண்ணெய் சேர்த்துலாம். கட் பண்ணிய பன்னீரை சேர்த்து ஸ்டவ் சிம்லே வச்சு வறுத்துடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துடலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர், ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம். அதே பேன்ல எண்ணெய் சேர்த்துடலாம். கட் பண்ணிய பெரிய வெங்காயம் 2 சேர்த்துடலாம். ஒரு கேரட், ஒரு கேப்சிகம் நீள்வெட்டுல கட் பண்ணது ஸ்டவ் சிம்லே வச்சு அதையும் நல்லா வதக்கிடலாம். கேப்சிகம் கேரட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வேகக்கூடாது, அந்த கலர் அப்படியே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஸ்டவ் சிம்லே வச்சு அதையும் நல்லா வதக்கிடலாம். அரைத்த தக்காளி 1, சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஸ்டவ் சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், நூடுல்ஸ் சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்லே வச்சு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீரை சேர்த்துடலாம். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் நூடுல்ஸ் ரெடி.